அனைவருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம், ஆய்வுவான். இன்னும் ஓரிரு நாட்களில் ஓட், அதாவது தேர்தல் ஸ்டார்ட் ஆகிடும். யார் யார் எந்த முடிவுகளில் இருக்கிறீங்க என்று தெரியல. ஆனாலும் அந்த அனைத்து முடிவுகளும் நல்லபடியாக அமைய வேண்டும் என்று சொல்லி இறைவனை நான் பிரார்த்திச்சு கொள்கிறேன். ஆனாலும் இன்றைய பார்த்தீங்கன்னு சொன்னால், இந்த வீடியோ முக்கியமாக நான் எதுக்கு போடுறேன்னு சொன்னால், மக்கள் விழிப்படைய வேண்டும். அதுக்காக வேண்டி தான் இந்த வீடியோவை நான் போடுறேன். மிஸ் பண்ணாமல் கடைசி வரைக்கும் இன்ஷா அல்லாஹ் பாருங்கள். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால், நாங்கள் 73 வருடமாக ஒரு நல்ல அரசியலை தான் பொதுமக்கள் நாங்கள் செஞ்சிருக்கிறோமான்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் இல்லவே இல்லை. நாங்கள் ஒரு தோல்வி கண்ட அரசியலை தான் செஞ்சிருக்கிறோம். அதில் நாங்கள் தொடர்ச்சியாக என்னத்தை அடைஞ்சோம்னு சொன்னால் தோல்வி. ஸோ ஒரு மனிதன் தோக்குறது ஒரு தடவை 2 தடவை இருக்கலாம். ஆனாலும் தொடர்ச்சியாக நாங்கள் 73 வருடங்களுக்கு மேலாக தோல்வியவே அனுபவிச்சிருக்கிறோம். திருப்தி அடையலை. ஸோ இந்த திருப்தி அடையாததுக்கு முத காரணம் என்னன்னு சொன்னால், அரசியல்வாதிகள்னு சொல்லி மக்கள் சொல்றீங்க. ஆனால் அந்த மக்கள் புரிஞ்சு கொள்ளணும், இந்த அரசியல்வாதிகளை உருவாக்கினதும் மக்கள் தான் என்று சொல்லி. 225 பேரும் கல்வர்கள் எல்லாரும் வெளியே போன்னு சொல்ற மக்கள் கடந்த காலங்களில் அந்த கோஷத்தை நாங்கள் கேட்டோம். ஆனாலும் அந்த 225 பேரும் நேர ஒரு பஸ் ஒன்றை பிடிச்சி வந்து நேர பார்லிமெண்ட்ல உட்காரலாம். ஒவ்வொரு ஊர்ல இருந்து அந்தந்த மக்கள் தான் அந்த திருடர்கள், அதாவது மக்கள் சொல்ற திருடர்கள்னு சொல்ற மக்கள் தான் கொண்டு வந்து ஆட்சி பீடத்தில் உட்கார வச்சது. அவர்கள் அவங்களோட சொந்த தேவைகளுக்காக ஒவ்வொருத்தரை பண்ணி கொண்டாங்க. அதாவது ஒருத்தரை தேர்ந்தெடுத்து கொண்டாங்க. அந்த தேர்ந்தெடுத்தவங்க என்ன செஞ்சாங்கன்னு சொன்னா, நாய்க்கு முள்ளு போடுற மாதிரி அந்தந்த ஊர்ல உள்ளவங்களுக்கு அதீத போட்டுட்டு நாட்டுல கொள்ளையடிச்சிட்டாங்க, நாட்டை அழிச்சிட்டாங்க. இன்றைக்கு நிலைமை என்னன்னு சொன்னா, எங்களுக்கு தரமான கல்வி இல்லை, தரமான பொருளாதாரம் இல்லை, தரமான சுகாதாரம் இல்லை, தரமான டிரான்ஸ்போர்ட் இல்லை, இந்த மாதிரி எதுவுமே தரமா இல்லை. சரி, அதை எல்லாத்தையும் விடுங்க. இந்த மக்களாவது நாங்கள் ஒரு மூலையில சந்தோஷமா இருக்கிறோம்னு பார்த்தா அதுவும் இல்லை. மக்கள் ஒவ்வொரு நாளும் சாப்பாட்டுக்காக வேண்டியும் ஒவ்வொரு நாளும் தூங்கி நிம்மதியாக எழும்புறதுக்காக வேண்டியுமே போராடுறாங்க. அதாவது ஒருவேளை சாப்பாட்டுக்கு மக்கள் கஷ்டப்படுறாங்க, போராடுறாங்க. அந்த நிலைமைக்கு எங்களை கொண்டு வந்து விட்டுட்டாங்க. ஸோ இது எல்லாத்துக்கும் ஓவராலா யாரு காரணம்னு சொன்னால், பொதுமக்கள் நாங்கள் தான். என்ன காரணம்னு சொன்னால், நாங்கள் தரமான ஆட்களை சூஸ் பண்ணல, தேர்ந்தெடுக்கல. அதோட விளைவு தரமான கல்வியோ தரமான பொருளாதாரமோ தரமான நாட்டு வர்த்தகமோ பொருளாதாரங்கள் ஒன்றுமே அமையலை. எதுவுமே தரமா இல்லை, சாட்டிஸ்ஃபேக்ஷனா இல்லை, திருப்தி அளிக்கல. ஸோ இந்த தடவை திரும்பவும் அதே வாய்ப்பு அமையுது. இந்த தடவையும் ஒரு எலெக்ஷன் வருது. மக்கள் கிட்ட ஓட்டுரிமை என்ற ஆயுதம் இருக்குது. ஆனா இந்த மக்கள் எப்படி பாவிக்க போறாங்க அப்படின்றத தான் நாங்கள் சொல்ல போறோம். மக்கள், நீங்க ஓட்டு உரிமை போடுறது உங்களோட உரிமை. அதே மாதிரி அரசியலை பேசுறதும் உரிமை. அதாவது ஓட்டு போடுற அளவுக்கு எந்த அளவு உரிமை ஒருத்தருக்கு இருக்குதோ அதே அளவு அந்த அரசியலை பேசுற உரிமையும் அந்த மக்களுக்கு இருக்குது. அதனால யாரும் யாருக்கு போடுற உரிமை மக்களுக்கு இருக்குது. ஸோ அதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் சிந்திச்சு போடுங்க. எப்படியான சிந்தனை உங்களுக்கு வரணும்னு சொன்னால், தரமான ஒரு ஓட்டால், அதாவது ஒரு ஓட்டுன்றது சாதாரண விஷயம் இல்லை. இந்த நாட்டின் அழிவையும் இந்த நாட்டின் முன்னேற்றத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய சக்தி ஒரு ஓட்டுக்கு இருக்கு. அதை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கோங்க. ஓட்டுன்றது அந்த அளவு பவர் இருக்கு. ஸோ இதை நம்ம யாருக்கு கொடுக்கணும்னு சொன்னால், இனவாதிகள் இல்லாத, கள்வர்கள் கயவர்கள் இல்லாத, எங்கட நாட்டு மக்களை சிறுபான்மை பெரும்பான்மை, இவர்கள் முஸ்லிம்கள், இவர்கள் பர்கர், இவர்கள் தமிழர்கள், இவர்கள் சிங்களவர்கள் பிரிச்சு பார்க்காம, இவர்கள் இலங்கையர்கள் பார்க்கக்கூடிய, சரிசமமாக நடத்தக்கூடிய, தரமான கல்வி, தரமான சுகாதாரம், தரமான பொருளாதாரம், ஒரு மக்களோட வாழ்வாதாரத்தை மக்களே கட்டி அமைக்கக்கூடிய ஒரு பொருளாதாரம், அப்படி இந்த நாட்டோட வளங்களை பெருக்கக்கூடிய, தனி மனித வாழ்வை உயர்த்தக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் அமையும். அதை பத்தி சிந்திக்கக்கூடிய ஒரு அரசாங்கம் தான் அமையும். ஆனா இதுவரைக்கும் காலங்கள்ல நீங்க அப்படியான ஒரு அரசாங்கத்தை அமைச்சிங்களான்னு சொல்லி கேட்டா இல்லவே இல்லை. ஏதோ ஒரு வகையில கள்வர்களையும் கயவர்களையும் திருடர்களையும் இனவாதிகளையும் தான் உருவாக்கிக்குது. ஆனா இது இப்ப பிறகு நடக்கக்கூடாது. நல்லவர்களை தேர்ந்தெடுங்க, நல்லவர்களை பாராளுமன்றத்துக்கு அனுப்புங்க. அதுலேருந்து நல்ல ஒரு சமூகம் உருவாகும். நல்ல சமூகத்திலேருந்து தான் ஒரு நல்ல தலைவன் வருவான். அப்படியான ஒரு தலைவரை நீங்க உருவாக்கணும். அதுக்கு நாங்கள் இவ்வளோ காலங்களாக
தவற விட்டுட்டோம். ஆனா அந்த தவறை இதுக்கு பிறகும் செய்யக்கூடாது. என்ன காரணம்னா, நாங்க இலங்கையர்கள், நாங்க தமிழவர்கள், முஸ்லிம்கள், சிங்களவர்கள் அப்படின்ற இனம்ன்றது எங்கட கலாச்சாரத்தோட ஒத்து போற, நாங்க மார்க்கத்தோட ஒத்து போற, அது வேற, அது எங்கட பர்சனல். ஆனால் ஒன்று கூடலா பார்த்தோம்னு சொன்னா நாங்க இலங்கையர்கள். எங்களுக்கு என்ன வேணும்? இலங்கையர்களாக நாங்க சுதந்திரமாக நல்ல பொருளாதாரத்தோட அடுத்த நாடுகளுக்கு சமமாக நல்லபடியா நாங்க வாழுவோம். எங்களுக்கு பின்னுக்கு இருந்த இந்த சிங்கப்பூர், மால்டீவ்ஸ், மலேசியா போன்ற நாடுகள் எங்கட கண்ணு முன்னுக்க வளர்ந்து வர்ற நாடுகளா இருக்கிறப்போ, வளர்ந்திருக்கிற நாடுகளா இருக்கிறப்போ நாங்க ஏன் பின்னுக்கு இருக்கிறோம்னு சிந்திக்கோம். இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் மால்டீவ்ஸ் வெறுமனே கடலை மட்டுமே வச்சு எவ்வளவு பெரிய பொருளாதாரத்தை உருவாக்கி இருக்கிறாங்க. அவங்களுக்கு வளமுண்டு ஒன்றுமே இல்லை, கடல் மட்டும்தான் இருக்கு. அந்த கடலையும் சுற்றுலாத்துறையை மட்டும் நம்பித்தான் அந்த அரசாங்கமே இருக்கு. ஆனால் தரமான ஒரு நாட்டு மக்களை நல்லா வச்சிருக்கிறாங்க. ஒரு நாட்டு மக்கள் எப்படி அந்த நாட்டில் வாழணும் தெரியுமா? அழகா எழும்பி காலையில இருந்து அந்தியாவை காட்டி உழைச்சமா படிச்சமா அப்படின்னு இருந்து ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை கொண்டு போகக்கூடியதா இருக்கும். போராட்டத்தோட நம்ம வாழ்றோம்னு சொன்னா அந்த நாடு நலம் இல்லை, அதாவது அந்த நாட்டு நலமாக இல்லை, அந்த நாட்டு மக்கள் நலமாக இல்லை. நிறைய பேர் வயசு போகும்போதவே வயசாகிடுறான். நிறைய பேர் சின்ன வயசுலயே நோயாளியாவே இறந்தும் போறான். போராட்டம் உள்ளம் பதட்டத்திலே இருக்குது. ஆனா அப்படியான சூழ்நிலைகள்ல இருந்து நாங்க விடுபடுவோம். இன்றைக்கு வரைக்கும் வீடே இல்லாத ஆட்கள் இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் ஒவ்வொரு நாள் சாப்பாடும் போராடி கொண்டே இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கல்வியை கனவாவே காண்டு கொண்டு இருக்கிறவங்க இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் கல்வி கிடைச்சும் அதை வெற்றி அடைய முடியாதவர்களாக இருக்கிறாங்க. இன்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் இந்த நாட்டை விட்டு எப்படா ஓடிடுவோம்னு கனவு காண்டு கொண்டிருக்கிறாங்க. இப்படியான சூழல்கள்ல இருந்து நாங்க விடுபடுவோம். நான் உழைச்சாதான் என் குடும்பம் தின்னும்ன்ற நிலைமையில நிறைய பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். இது எல்லாத்துக்கும் காரணம் என்ன தெரியுமா? களவு. இந்த நாட்டுல அடிச்ச கொள்ளைகள், களவுகளால நாங்க சீரழிஞ்சு சின்ன பின்னமா போயிட்டோம். தரமான கல்வி இல்லை, தரமான சுகாதாரம் இல்லை, தரமான சேவை இல்லை. சும்மா நினைச்சு பாருங்க, அரசாங்கத்துகள்ல கூட தரமான சேவையை வழங்குறாங்க இல்ல, உங்களை போட்டு சீரழிக்கிறாங்க. அரசாங்கத்துல ஒரு வேலையை செய்ய போனா நாளைக்கு வா, நாளாண்டைக்கு வா, அங்க போ, இங்க போ, அவ்வளவு பிரச்சனை. போட்டோ காப்பி மெஷின் இல்லாத நிறைய அரசாங்க ஆபீஸ் இன்னும் இருக்கு. இன்றைக்கும் அரசாங்க ஆபீஸ்ல புட்டுவம் இல்ல, மேசை இல்ல, அடிப்படை வசதிகள் இல்ல. அரசாங்க ஆபீசர்ஸ்க்கு அப்படி ஒரு வசதி இல்லை, ஒரு சிஸ்டம் இல்லை. அதை யோசிச்சு அதை சிந்திச்சு செயற்படுங்க. நீங்க நினைக்காங்க ஒரு அரிசி 10 கிலோல சல்லி குறையிறதும் அதுவும் இதுவும் தான் இது. விலை சாமான் சட்டில விலை கூட இருந்தாலும் எங்களோட வருமானமும் நல்லபடியா கூட இருக்கணும். வெளியூர்ல மாதிரி, அதாவது வெளிநாடுகள்ல மாதிரி. வெளிநாடுல ஒரு நாள் சாப்பாடு சல்லிய வச்சு காசை வச்சு ஒரு 2 வாரத்துக்கு தின்னக்கூடியதான வருமானம் இருக்கு. ஆனா எங்களுக்கு ஒரு நாள்ல ஒரு வேளை சாப்பாடே கஷ்டமா இருக்கு. ஏன்னா எங்களோட வருமானமும் குறவு, பொருளும் விலை கூட, டெக்ஸஸ். ஆனா நாங்க போராடி வாழ்றோம். சோ இந்த நிலைமைகள்ல இருந்து மாறணும். உங்களோட பிள்ளைகள் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், நாட்டு மக்கள் அனைவருக்கும் கல்வி கிடைக்கணும், பாடசாலைகள் எல்லாம் அபிவிருத்தி அடையணும். தூர நோக்கு பார்வையோட செலவழிக்கக்கூடிய, தூர நோக்கு பார்வைகளோட நல்ல திட்டங்களை கொண்டு வரக்கூடிய அரசாங்கம் வரணும். அதுக்கு நீங்க செய்ய வேண்டிய வேலை என்னண்டா, இனவாதிகள் இல்லாத, திருடர்கள் இல்லாத, கயவர்கள் கல்வர்கள் இல்லாத நல்லவர்களை நீங்க அனுப்ப வேண்டும். அப்படியான ஒரு ஓட்டை தான் நீங்க போடணும். உங்களோட உள்ள மனசாட்சிக்கு ஏற்ற மாதிரி ஒரு ஓட் போடுங்க. உங்களோட பிள்ளைகள்கிட்ட மூஞ்ச பாருங்க. இந்த பிள்ளையோட எதிர்காலத்துக்காக வேண்டி தான் இந்த நான் ஓட்டை போட போறேன்னு நினைச்சுக்கிட்டு போயிட்டு ஓட் போடுங்க. இது எல்லாத்தையும் தாண்டி ஜென்ரலா அவன் எனக்கு அதை செஞ்சான், இவன் எனக்கு இதை செஞ்சான், அவருடைய விசுவாசத்துக்கு தான் போடுறேன், அவர் என் கம ஆள், அவர் எனக்கு தெரிஞ்சவர் அப்படின்னு ஓட் போட்டீங்க என்று சொன்னால் இந்த நாட்டுக்கு நீங்க செய்யற சீரழிவு. அவர் உங்களுக்கு 5000 10,000 ரூபாய் தந்திருப்பார். ஆனா எண்ட் ஆஃப் த டே கோடி கணக்கு அடிப்பார். அது பெரிய அநியாயம். அந்த அநியாயத்தை நீங்க செய்யாது. சோ ஆகையால உங்களுக்கு வளமான எதிர்காலம் வரணும்ன்றதுக்காக வேண்டியும், இந்த நாடு அடுத்த கட்டத்துக்கு முன்னேறி செல்லணும்ன்றதுக்காக வேண்டியும் இந்த தடவை ஓட்ட தெளிவா பாவீங்க அப்படின்றத சொல்லி இந்த காணொலியை இதோடு நிறுத்திக் கொள்கிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வணக்கம்.